அங்க தேசத்தின் அதிபதியே வருக வருக. அருமை தங்கையே, என்னை உன் கணவன் இப்படி தாக்கி பேசுவதற்கு ஒரு தடை போட மாட்டாயா? தவறுதான். உங்களை நீங்களே மரியாதையாக அழைத்துக் கொள்வது போல் அல்லவா அது? என்னை போல் வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி எப்படி? கொடைவள்ளலே வருக வருக. அடித்த இடத்தை துடைத்து விட்டு மீண்டும் அதே இடத்தில் பலமாக அடித்து விட்டாயே. இது என்ன விட்டுடம்பு? உன் கவச குண்டலம் எங்கே? கேட்டவருக்கு கொடுத்து விட்டேன். இதை கூட தானமாகவா? எதுவாயினும் அல்ல, கொடுப்பவனுக்கு உயிரும் ஒரு பொருட்டல்லவே. சிறப்பாக சொல்லிக் கொள்வதாக நினைப்பா உனக்கு? அதன் விளைவு எங்களுக்கெல்லவா கெடுதலாக முடிந்தது. மாமா, தகாதது என்ன நடந்து விட்டது இப்போது? புரிந்துதான் பேசுகிறாயா நீ? உடன் பிறந்த கவச குண்டலங்களை இழந்து நிற்பதால் உன் வலிவுக்கு குறைவல்லவா அது? எங்கள் குல எதிரி பாண்டவர்களையோ அர்ஜுனனையோ இனி நீ வெல்லுவது எப்படி சாத்தியமாகும்? இரும்பிலும் உறுதிப்பட்டது என் நெஞ்சுரம். அஞ்ச வேண்டாம். நெஞ்சில் துணிவிருக்கிறது என்று கையில் ஆயுதமின்றி கிளம்புவது என்ன பலன்? அதுபோல் வெற்றி ஆயுதம் தான் உன் கவச குண்டலம். அதை எடுத்து எறிந்து விட்டு மேலுக்கு சமாதானம் பேசுவது யாரை ஏமாற்ற செய்யும் வேலை? குற்றம் என சொல்லுங்கள், உணர்ந்து ஒத்துக் கொள்கிறேன். ஆனால் அதை வைத்து குதர்க்க வேலை செய்யாதீர்கள். நான் ஒரு நன்றி கட்ட மிருகம் அல்ல. மறந்து விடாதீர்கள். நண்பா, நமக்குள் பேச்சு முற்றுவது நமக்குத்தான் பலகீனம். நடந்ததை விடுத்து நஷ்டத்திற்கு ஈடு எது செய்வது என எண்ணுங்கள். யாரையும் கொல்லும் சக்தி பெற்ற பிரம்மாஸ்திர பிரயோகத்தை அறிந்து கொள்வது ஒன்றுதான் அவர்கள் அத்தனை பேரையும் அழிக்க ஒரே வழி. பரசுராமர் ஒருவர் தானே அதை அறிந்தவர்? ஆமாம், அவரிடம் கர்ணன் இப்போதே சென்று அதை பயின்று வர வேண்டும். அந்தணர்களை தவிர வேறு யாருக்குமே அவர் ஆசானாக இருந்து பயிற்சி அளிப்பதில்லையாமே. இருக்கட்டுமே, நீ அந்தணன் என்று பொய்யுரை. இதல்ல இடிச்செயல். நான் பொய்யுரைப்பதா? நண்பா, உன்னை பழுதுபடுத்த நினைப்பவன் அல்லனா. ஆனாலும் என் சபதம் நிறைவேற உன்னை விட ஒரு துணை யாரும் இல்லை எனக்கு. கர்ணா, என் மானங்காக்கும் தெய்வம் நீ. எனக்காக நீ இதை செய். தட்டான். இதுதான் என் இதய அஞ்சலி உனக்கு. நண்பா, உனக்காக நான் எதையும் செய்வேன். இறக்கும் வரை எதையும் செய்வேன். அதுதான் எனது நன்றி கடன். கர்ணா, கர்ணா. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஸ்திரத்தை பிரயோகம் செய். அற்புதம், அற்புதம். மகனே, என்னிடம் வித்தை பயில வந்த பலரில் நீ ஒருவனே தலைமானாக்கனுக்குரிய தகுதி பெற்றனே. முன்னால் இந்த பரசுராமனின் புகழ் பாரெங்கும் மேலும் பரவட்டும். குருதேவா, வித்தை கடல் தாங்கள். அதிலே சிதறி சிந்திய சிறு துளிதான் என் வில்வீச்சு. என் திறனுக்கெல்லாம் தங்கள் அருளன்றோ கருவூலம். வீரனுக்குரிய பணிவு உன் பண்பு. நீ வாழ்க. இறுதியாக உனக்கு ஒன்று கூறுகிறேன். நீ என்னிடம் கற்றதில் பிரம்மாஸ்திர பிரயோகம் ஒன்றுதான் அனைத்திலும் உயர்ந்தது. அதை கொண்டு நீ இந்த உலகையும் வெல்லலாம். கடவுளே எதிரியாக வந்தாலும் அந்த கணையில் என்று தப்புவது சாத்தியமல்ல. அந்த அரிய வித்தையை உன் உயிரை காத்துக் கொள்ளும் அவசியம் வரும்போது மட்டுமே நீ பயன்படுத்தல் வேண்டும். தங்களானே, இருந்து வா. நான் மலிச்சாரல் வரை சென்று வருகிறேன். பிரம்மாஸ்திரம் எங்கள் எண்ணத்தும் எனக்கு அது. அர்ஜுனா, ஏதாவது கனவு கண்டீங்களா? கண்டீர் எதற்கம்மா? அர்ஜுனா, உன்னை யாரோ கொல்ல வந்தது போலும், அவனை நான் கொன்று விட்டது போலும் கனவு கண்டேனப்பா. பலே, பயத்தால் கனவும் பாசத்தால் காப்பாற்றும் துணிவும் உங்களுக்கு உண்டாகிவிட்டதம்மா.
சிறிது நாளாக ஏதோ பயம் என்னை வாட்டுகிறது. அந்த விற்போட்டியில் கர்ணனை பார்த்தது முதல் தானமா இந்த மாற்றம் உங்களிடம்? உண்மை மகனே, இணையில்லாத வீரன் அவன். அத்துடன் மிகவும் நல்லவன். ஆனால் போய் சேர்ந்த இடம் நச்சு பொய்கை. விஷத்தை சுவைத்து சுவைத்து விஷப்புழுவாகி விடுவான். ஆகட்டுமே, நமக்கு என்ன நஷ்டம்? பாப்பா, பயப்படாமல் போய் படுத்து தூங்கு. அம்மா, எனக்கா பயம்? பாருங்கள் அம்மா, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்கள். ஒன்றுமில்லை குருதேவா. மறைக்காதே, உண்மையை சொல். மன்னிக்க வேண்டும். என் தொடையை துளைத்தது ஒரு ராட்சச வண்டு. அதை தடுத்து நிறுத்துவதில் ஈடுபட்டால் குருதேவரின் உறக்கத்திற்கு ஊறு வருமே என அஞ்சி பொறுத்திருந்தேன். ஒரு பக்கம் புகுந்த வண்டு மறுபுறமும் துளைத்து வெளியேறியது. அதனால் ஏற்பட்ட இரத்த பெருக்குத்தான் இது. தடுக்க நினைத்து முடியாமல் குருதேவரின் உறக்கத்திற்கு ஊறு நேர்ந்தது நான் செய்த பாவம் போலும். என்னை மன்னிக்க வேண்டும். நீ யார்? உண்மையில் நீ ஒரு அந்தணனா? சத்திரியனுக்கு மட்டும்தான் இத்துணை திடம் இருக்க முடியும். பொய் உரைத்தினிடம் வித்தை கற்க முயன்றனையா? என் மீது ஆணை, இப்போதேனும் சத்தியம் பேசு. குருதேவா, ஒப்புயர்வில்லா தங்களிடம் வித்தை கற்க வேண்டும் என்ற வேட்கை அந்தணன் என பொய்யுரைத்து என்னை இங்கே புகச் செய்தது. விடைபொறுத்து என்னை காத்தருள வேண்டும். துரோகி, குரு துரோகி! சத்திரியனை ஒழிப்பதை சபதமென கொண்ட என் விதத்தை பங்கமாக்கி வீழ்ச்சியில் புரிந்த உன்னை அழித்து. வேண்டாம் பெருந்தகையே, ஏழை மீது மனமிறங்குங்கள். எனது உயிர் நண்பன் துரியோதனன் பொருட்டு பொய்யுரைத்து பாவியானேன். அதுவென்றி தங்களிடம் தவறு செய்யும் துணிவு எனக்கு வருமா? நீ செய்த கேட்டிற்கு உனக்கு கிடைக்க போகும் பலன் என்ன தெரியுமா? நினைத்ததை முடிக்கும் சக்தி பெற்ற பிரம்மாஸ்திர பிரயோகம் ஒன்று மட்டும் உன் மரண திருவாயில் மறந்து போகும். குருதேவா, அத்தோடு நீயும் என் கண் விட்டு மறைந்து விடு. குருதேவா! துரியோதனா, நண்பா துரியோதனா! ஓ,
நாணமா? கோபமா? பெண்கள் தேரோட்டுவது வீரமான செயல்தான். எதிர்பாராமல் குதிரை வெறி கொண்டு ஓடியதுதான் தவறு. அதற்காக நீ வருந்த தேவையில்லை, பயப்படாதே. கடவுள் போல் வந்தீர்கள். இல்லாவிட்டால் நாட்டின் ஒரு நல்லழகை காத்த பலன் எனக்கு இல்லாமல் போயிருக்கும். நல்லதை செய்த ஆண்டவனுக்கு நான் தான் நன்றி கூற வேண்டும். நானும் நன்றி கூறுகிறேன். கடவுளுக்கல்ல, உங்களுக்கு. இந்த பேச்சு எனக்கு தம்பை தருகிறது. நிலவும் மலரும் தேனும் ஒன்று கூடி ஓர் பெண்ணாகி என்னை புகழ்வதை நான் கேட்பது இதுதான் முதல் முறை. வசந்தம் வீசாத வேளையில் தங்கள் பேச்சு உடலை குளிர வைத்து உள்ளத்தை இனிக்க வைக்கிறது. உனக்கு மட்டுமல்ல, இனிமேல் இனிப்பு நமக்கு சொந்தம். நமக்கு என்று நீங்கள் சொன்ன உறவை கேட்டதும் என் கண்களை பாருங்கள். ஏன் சிந்துகிறது? இந்த ஆனந்த கண்ணீர் ஆறாக பெருக வேண்டும். அதிலே நான் சலிப்பின்றி நீந்த வேண்டும். கவலை வேண்டாம், அது எனக்கு சுலபம். கடலாக கூட இன்பக் கண்ணீர் பெருக்குவேன். அது போதும், எனக்கு பிறந்த பலனை பெற்று விடுவேன். தங்க பதுமைக்கு பக்கம் பளிங்கு சிலை வந்தது போல் யாரம்மா இவ? நீ ஏண்டி வந்த இப்போது? நான் வந்தால் என்னம்மா தப்பு? அரசரும் அரசியாரும் கூட வந்து விட்டார்களே. வாருங்கள் போகலாம். என்னம்மா இது? பணத்தை விட்டிறங்கி இங்க என்ன செய்கிறாய்? சுபாங்கி, உன்னை காணாது என்ன ஆனதோ என்று பதறி ஓடி வருகிறோம். ஒன்றுமில்லை அம்மா, வெப்பம் தாழவில்லை, தண்ணீர் அருந்து வருகிறோம். நீங்கள் போங்கள் அப்பா, நாங்கள் பின்னால் வருகிறோம். சுபாங்கி, இந்த சந்திரசேல அரசன் சந்ததியை வாழ வைக்க இருக்கும் ஒரே குலக்கொடி நீ. உன்னை தனியே போக விடுத்து நாங்கள் துடித்த துடிப்பு எங்கள் உயிரை ஆடிவிட்டது. புறப்படு. வா அம்மா.
எனக்குத்தான் வெற்றி. அதுதான் நடவாது. எந்த முறையும் வெற்றி எனக்குத்தான். பெண்கள் எப்போதுமே தோல்வியை தாழ மாட்டார்கள். ஆகையால் நான் விட்டுக் கொடுத்தால் தான் உண்டு. ஆண்களுக்கு வீரம் அதிகம் இருக்கலாம், அறிவு பெண்களுக்கு தான் அதிகம். இது அறிவு விளையாட்டு. குழந்தைகள் சிறுகச் செய்தாலும் அதை பெரிதாக பேசுவது மரபு. அதுபோல் பெண்களின் சிறிய செயலையும் சாதாரண பேச்சையும் கூட உயர்வாக பாராட்டுவது ஆண்களின் கடமை. அதைக் கொண்டு நீங்கள் அதிகம் திறமையோ அறிவோ படைத்தவர்கள் என்று அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். இப்படி ஒரு வீண் நினைப்பும் தற்பெருமையும் தான் ஆண்களுக்கு மிச்சம். ஆனால் எதிலும் வெற்றி எங்களுக்குத்தான். பேசு பேசு, வெற்றி என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பார். பிறகு உன் பேச்சு தானாகவே நின்றுவிடும். பூஜ்யம். எங்கே ஓடுகிறாய்? உங்கள் ஆட்டம் நிற்க வேண்டாம், வெற்றி வரை தொடரட்டும். சிதறிய முத்துக்களை நான் எடுக்கட்டுமா, எடுத்தவைகளை கோர்க்கட்டுமா? அன்பா, கர்ணா, என்ன நடக்கும்? விளையாட்டின் உற்சாகத்தில் செய்தது யாதன புரியாமல் மடியை பிடித்து இழுத்து விட்டேன். எனது மாபெரும் தவறை உணர்ந்து என் உடலெல்லாம் பதறுகிறது. எவ்வளவு அறியாத்தனம் உனக்கு! தங்கையின் மடியை பிடித்து இழுத்ததில் அண்ணனுக்கு ஏன் இப்படி ஒரு தடுமாற்றம்? உன்னையோ என் மனைவியையோ நான் நன்கு அறியாதவனா? இந்த பேதமை உன்னிடத்தில் உதித்ததே பெருந்தவறல்லவா? உயிரே, என் தெய்வமே, என் தெய்வமே கர்ணா. உதவட்டுமே, தரவும் பெறவும் உதவட்டுமே, நம் தனிமை சுகங்கள் பெருகட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே. மங்கையின் தாமரை சிரிக்கட்டுமே, நெஞ்சில் இருக்கின்ற வரையில் எடுக்கட்டுமே, இரவும் இரவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே.
தங்கம் பிறக்கட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே. கண்ணா, கண்ணா! இளவரசி, இளவரசி! வனமோகினி போல் வந்தவளே, உன் உயிரை காத்தவன் நான். என் உயிரை கொள்ளை கொண்டு போகலாமா? இல்லை இல்லை, என் உயிரை நீங்கள் தான் கொண்டு போய்விட்டேன். ஆஹா, வந்து விட்டாயா? வா வா. கரமாயுது மலரல்லவா? ஆமா, மங்கையின் கரமல்லவா இது? மானே வா, மயிலே வா, கிளியே வா, என் அருகில் வா. ஆஹா, என்ன இனிமையான சிரிப்பு! அப்படி சிரி. என்ன இது பயங்கரமான சிரிப்பு! என் மீது உனக்கு கோபமா? விழிக்காமல் இருந்தால் வேதனை அல்லவா? வேறு எப்படி இருக்கும் என் சிரிப்பு? கண்ணே, நண்பா, கர்ணா, நண்பா! வா. அண்ணா, இது எத்தனை நாளாக நின்று கொண்டே தூங்கும் பழக்கம்? ஆமாம், நீங்கள் எங்கே வந்தீர்கள் இந்நேரத்தில்? நல்ல நிலவு, உதவி வரலாம் என்று புறப்பட்டோம். இங்கு வந்ததும் உன்னை பார்த்து போகலாம் என்று உள்ளே வந்தோம். வந்தது நல்லதாக போயிற்று. அதனால் தான் உங்கள் உயிருக்கு வந்துள்ள ஆபத்து புரிந்தது. என் உயிருக்கு ஆபத்தா? என்ன அது? வனமோகினி போல் வந்தவளே, உன் உயிரை காத்தவன் நான். என் உயிரை கொள்ளை கொண்டு போகலாமா? அண்ணா, காதல் உரையாடல் கனவிலே உங்களிடம் பட்ட பாடு. அதுவும் உனக்கு தெரியும்படியாக இப்படி ஒன்று நடந்து விட்டதே. சாரும் வரை உன் நகைச்சுவைக்கு இந்த ஒரு விஷயம் போதுமே. சரி சரி, இந்த விஷயத்தை உடனே கடுமையாக கவனித்தாக வேண்டும். அது மட்டுமல்ல, நான் சாவதற்குள் உங்களுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை செய்து பார்த்து விட வேண்டும் என்று எனக்கு ஆசை கிடந்து அடித்துக் கொள்கிறது. இப்படி ஒரு பொறுப்புள்ள பாட்டி எனக்கு கிடைக்கவில்லையே என்றுதான் நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன். நான் உண்மையை சொல்லிவிடுகிறேன். அப்படி வாருங்கள் வழக்கி. கானகத்தில் நான் ஒரு பெண்ணை கண்டேன். அழகானவடா? கதையை கேள், அழகு எப்படி என்று தானே தெரியும். அவள் ஒரு தேரை ஓட்டி வந்தாள். அது ஒன்று போதுமே உங்களுக்கு அவளை காதலிக்க? கட்டுக்கடங்காமல் ஓடிய அந்த குதிரையை நான் அடக்கி அவள் உயிரை காப்பாற்றினேன். அவமானத்தை எண்ணி அழுதிருப்பாள். உங்களுக்கு தெரியாத அவளை சிரிக்க வைக்க. ஆமாம், அவளை சிரிக்க வைக்க நீ என்ன செய்தாய்? என்ன செய்திருப்பார்? பேசியிருப்பார், உடனே அவள் சிரித்திருப்பார். இப்படித்தான் நடந்தது. எப்படியோ அதை அப்படியே சொல்லிவிட்டாயே. எல்லா பெண்களுக்கும் இது இயற்கை போலும். சரியாக சொன்னாய். எனக்கும் உன் தங்கைக்கும் ஏற்பட்ட அனுபவம் கூட கிட்டத்தட்ட அப்படித்தான். நீங்கள் பேசாமல் இருக்க மாட்டீர்கள்? நம் கதை பழைய கதை. புதிய கதையில் அதை கொண்டு வந்து புகுத்தி குழப்பலாமோ? வழக்கமானது என்று உணரும் போது ருசி குறைந்து விடாதா? பலே தங்கையே, மனோதத்துவம் புரிந்தவள் நீ. சரி சரி, பிறகு? பிறகென்ன, காடி போல் வந்து விட்டன அவள் தாயும் தகப்பனும். அவளால் என்னுடன் பேசக்கூட முடியவில்லை. ஊர் பெயர் எதுவுமே சொல்லவில்லை. கையால் ஜாடை காட்டி. அடிப்பாவி. அது சரி, அவள் காட்டிய ஜாடைக்கு அர்த்தமாவது புரிந்ததா உங்களுக்கு? புரிந்திருந்தால் கனவா கண்டு கொண்டிருப்பேன். பறந்திருக்க மாட்டேன் அவள் இருப்பிடம் நோக்கி. என்ன ஜாடை செய்தாள்? அதாவது நினைவிருக்கிறதா? அதை மறக்க முடியுமா? முதலில் இப்படி என்று நெற்றியை காட்டினாள். பிறகு ஒரு விரலால் இப்படி ஏதோ குறியிட்டாள். பிறகு கையை இப்படி இப்படி செய்து இப்படி குவித்தாள். பிறகு அப்படியே பார்த்துவிட்டு, என்ன பெண் அவள்? இப்படி புரியாத புதிர் ஒன்றை போட்டுவிட்டு போயிருக்கிறாளே. ஐயோ தங்கையே, உனக்கும் புரியவில்லையா? நண்பா துரியோதனா. பானுமதி, இவரை இப்படி தவிக்கி விட்டு என்ன செய்வது? உங்களுக்கும் புரியவில்லையா அந்த செய்கை? உனக்கு புரிந்துவிட்டதா? எங்கே சொல்லி பார்க்கலாம்.
நெற்றியை காட்டி இப்படி என்றாலே அது சந்திரனை காட்டும் செய்கை. இருகை கூப்பி இப்படி என்றது மலையை காட்டுவதாகும். இரண்டையும் சேர்த்து பார்த்தால் சந்திரமலை என்று பொருள்படும். சந்திரமலை அப்படி ஒரு நாடு இல்லையே. மலை என்பதற்கு சைலம் என்ற அர்த்தமும் உண்டு. ஓஹோ, சந்திரசைலம். அப்படி ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த தேசத்து அரசர் நமக்கு நெருங்கிய நட்பு கொண்டவர். அந்த நாட்டின் இளவரசிதான் அந்த பெண். அப்படி என்றால் காரியம் சுலபமாக முடிந்து விட்டது. இவ்வளவையும் போய் சொன்னார் உன் அண்ணா அப்படியே குறித்து விடுவார். இருங்கள், இதில் உங்கள் அவசரத்தை காட்ட வேண்டாம். அவரிடம் சொல்லாமலேயே நாம் இதை முடிக்க வேண்டும். அப்போதுதான் அதிலும் ஒரு நகைச்சுவையை உண்டாக்கலாம். வாருங்கள். ஓலை அனுப்பியிருந்தால் திருமணத்திற்கே ஒப்புதல் தந்திருப்பேன், அல்லது உத்தரவு அனுப்பியிருந்தால் நானே அங்கு வந்திருப்பேன். இதற்காக மகாராணியும் சக்கரவர்த்தியும் நேரில் வர வேண்டுமா? என்றாலும் தங்கள் இருவர் வருகையால் எங்கள் இல்லம் பெருமை பெற்றது. எங்கள் வருகையால் 3 முக்கியங்கள் பூர்த்தியாகின்றன. ஒன்று உலக வழக்கு, அதாவது பெண் கேட்டு வருபவர்கள் நேரில் வர வேண்டும் என்பது. அடுத்தது நாங்களே நேரில் வந்திருப்பதால் எங்கள் நண்பன் அங்கதேச மன்னன் கர்ணனின் தகுதி எத்தகையது என்பது வெளியாவது. மூன்றாவது மகாராணியின் ஆசை, அதை அவர்களே கூறுவார்கள். எங்கள் வீட்டுக்கு வரும் மணப்பெண் எப்படி எப்படியெல்லாம் இருப்பாள், என்னென்னவெல்லாம் பேசுவாள், எதையெல்லாம் செய்வாள் என்பதை அறிந்து அதை முன்னதாகவே மணமகனுக்கு அறிவித்து அவரை இவள் நினைவுக்குள்ளாக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. டேடி, சீக்கிரம் அழைத்து போ. தயவு செய்யுங்கள் மகாராணி. சுபாங்கி, துரியோதன சக்கரவர்த்தியும் அவர்கள் தர்ம பத்தினியும் இப்போதுதான் வந்தார்கள். வணங்கிக் கொள்ளம்மா. நான் யாரையாவது ஆசீர்வதித்தால் அவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். மகாராணி, நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், நான் வருகிறேன். சுபாங்கி, உனக்கு பாட தெரியுமா? அவர்களுக்கு அதை தவிர வேறொன்றும் தெரியாது. நடனம் ஆடாத நேரமே கிடையாது. சித்திரம் வரையும் பழக்கம் உண்டா? எழுதி இருப்பதை காட்டட்டுமா? வேண்டாம். என் முன் மான் போல் ஓடி வந்ததை பார்த்தேன். ஆனை போல் நடந்து வரும் ஆண் முன் எப்படி நடப்பாய்? அன்னம் போல் நடப்பார்கள். அதுதான் இவர்களுடைய இயற்கை நடை. ஆமாம், உனக்கு பேச தெரியுமா? ஓ, ஒரு கேள்வி கேட்டால் 9 பதில் சொல்வார்கள். ஓ, நீதான் சுபாங்கியா? இல்லையே, நான் தோழி. என் பெயர் மங்களா. இதுவரை 9 பதில் சொன்னவள் நீதான். அதனால் நீதான் சுபாங்கியோ என்று நினைத்தேன். மன்னிப்பு மகாராணி. மகாராணி, பயத்தால் உங்களுக்கு மறுமொழி சொல்லாதிருந்து விட்டேன், மன்னிக்கும். சிம்மத்தை கண்டால் பயப்படலாம், கருணை வடிவான் கடவுளை கண்டும் பயப்படுவதுண்டு. என்னை புகழ்வது எனக்கு பிடிக்காது. இருந்தால் நயமான உன் பேச்சு எனக்கு பிடிக்கிறது. அடியே மங்களா, உன் தோழியின் வீரத்தை பற்றி உன் எண்ணம் என்ன? தேரை ஓட்ட ஆரம்பித்தால் வீர ஆடவர் ஒருவர் வந்து குதிரைகளை அடக்கும் அளவுக்கு வேகம் இருக்கும். மங்களா, என்ன விளையாட்டு இது? பரவாயில்லை, அதற்குள்ள வயதுதானே உங்களுக்கு. மங்களா, உன் தோழிக்கு ஒரு நல்ல துணையை கொடுக்கத்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். என் அண்ணா கர்ணனுக்கும் உன் சுபாங்கிக்கும் திருமண நிச்சயம் நடைபெறும். எளியவண்ணா, உங்களை போன்ற அரசர்களின் அடிமை. என்ன தவம் செய்தேனோ? என் மகனுக்கு தங்கள் திருவுகளை கொடுத்து என்னை உயர்த்தி விட்டீர்கள். அதனால் குலத்தாலும் இந்த அடிமையின் சந்ததி பெருமை பெற்றுவிடும். இந்த நன்றியை நான் மறக்க முடியுமா? அடிமையா? நீங்கள் அங்கதேச மன்னன் என் மருமகன் கர்ணனின் தந்தை அல்லவா? உண்மை. ஆனாலும் பிறப்பால் நான் தேரோட்டிதானே. தேரோட்டியா? ஏன் துரியோதன மகாராஜா இதை தங்களிடம் சொல்லவில்லையா? சொல்லாவிட்டால் என்ன? அவருக்குட்பட்ட சிற்றரசு, அதனிடம் எப்படி நடந்தாலும் தப்பில்லை. இந்த எண்ணம் பேரரசுக்கு இருக்கத்தானே செய்யும். சம்பந்தி அவர்களே, எப்படியோ புலியும் பூனையும் ஒன்றாகிவிட்டது. அதனால் ஒரு புது சந்ததி உற்பத்தியாகுமே என்ற உங்கள் புதிய ஆசை பலே.
இந்த புதுமையை கேட்கவே என் உள்ளத்தில் நீர் போய் ஓய்வெடுத்துக் கொள்ளும். தேரோட்டியின் மகன் என் மருமகன். அப்பா, கோவிலுக்கு போய் வரலாம் என்று புறப்பட்டீர்களே, ஊரை விட்டு தேர் எங்கே போகிறது? நம் நாட்டுக்கு. அப்பா, அலராத மகளே, காரணம் உன் கணவன் ஒரு தேரோட்டி பயல். அந்த உண்மையை கூறாது மறைத்து சத்திரியன் மகளை மணந்து விட்டான். அதனால் உன்னை தீண்டும் தகுதி அவனுக்கே. கை கட்டியது வாய்க்கட்டவில்லையே என்று எண்ணி எண்ணி வருந்தி அவன் அழியட்டும். ஐயோ, அப்படி என்றால் என் மகளின் கதி? மணந்தவனை மறப்பதுதான் உன் மகளின் விதி. ஐயோ, இது என்ன அநீதி? தேவி, உன் மகளோடு சேர்ந்து நீயும் அழு, நானும் அழுகிறேன். ஆனால் என் மகளை மட்டும் அவனோடு சேர்ந்து வாழ விடவே மாட்டேன். இது உறுதி. அப்பா, என் உயிர் அவர்தான். அப்பா, தேர நிறுத்துங்கள். நான் நடந்தேனும் என் தெய்வத்தை அடைந்து விடுகிறேன். அது மட்டும் நடக்காது மகளே. மானம்தான் எனக்கு பெரிது. அதற்காக நீ செய்யும் தியாகம்தான் அவனை மறப்பது. உள்ளே அழைத்து போ. ஏரோட்டி பயல் குதிரை சிந்திய கொள்ளை பொறுக்கி தின்ன வேண்டும். ஏனை தேடி அலைந்து விட்டான். சுபாங்கி, சுபாங்கி, மாமா. மாமன் யாரவன்? மாமனாக்க விரும்பியவன் யாரவன்? மாமன் யாரவன்? மகளை கொடுத்தவன். மாமனாக்கியவன் யாரவன்? மகளை மணந்தவன். இரண்டு தவறு. அதை எடுத்துச் சொல்ல உன்னால் முடிந்தது. ஆனால் அந்த அளவோடு உன் வாய் கொடுத்து முடியட்டும், அதோடு போய்விடு. போவதா? எப்படி? இது மன்னன் வசிக்கும் இடம். தேரோட்டி நிற்க வேண்டிய இடம் நடுத்தரு. பெரியவரே, வாயடக்கம், வாயடக்கம். நான் இப்போது அரசன். புலி போல் என்றால் புலி என்றே அர்த்தப்படுமா? ரத்தத்தில் தேர் ஓடுகிறது, அரசு ஓடவில்லை. இருவர் ரத்தத்திலும் சிவப்பு தான் ஓடுகிறது. ஆணவக்காரன். இப்படியெல்லாம் கதையிறந்து இனியும் என் தர்மத்தை நீ குலைத்து விட முடியாது. மன்னன் மகளை மன்னன் மரபில் வந்தவன் தான் மணக்க வேண்டும். மனத்திற்கு முன் இந்த அறிவு இருந்திருக்க வேண்டும். தவறுதான். என் மகள் வாழ்வற்று போனாள். அந்த தவறுக்கு பலனது. அதோடு இந்த வழக்கு முடியட்டும். இறக்கும் வரை வாழ்வோடு இணைக்கப்பட்ட வழக்கு அது. நீ நினைப்பது போல் அவ்வளவு எளிதாக முடிந்து விடாது. முடியத்தான் வேண்டும். குலத்தால் சிம்மம் நான், குதிரை நீ. கர்ஜிக்கும் சிம்மம் தேர் ஏற விரும்பினால் அடிவாளம் கடிக்கும் குதிரை அதை இழுத்துச் செல்ல வேண்டும். உன் தலைகணம் உனக்கு புரிந்ததா? ஏரோட்டி போய்விடு. பெரியேறி நிற்கும் மன்னா, மகளின் நலம் வீழ்ந்தாலும் மன்னன் குலம் வாழ வேண்டும் என்ற உன் மமதைக்கு உலகில் ஒரு முடிவு வேண்டும். எரியும் பொறிவீசும் எனது கண்கள் பொசுக்கிய அநீதியாக அது முடிய வேண்டும். நரநரவன எனது பற்கள் எழுப்பும் ஓசை அதை அழித்ததாக ஆக வேண்டும். இருக்கும் எனது பிடிக்குள் சிக்கி உன் எலும்புகள் பொறுக்கப்பட வேண்டும். இருமாப்பை தவிர ஏதும் அறியாதவனே, என்ன மன்னனி, அழகுக்காக வாழை அணிந்ததை தவிர பலனேதும் பார்த்ததுண்டா? உனக்கேன் குலப்பெருமை? சின்னவனே, சிறுமதி விடு, பெருங்குணம் கொள். உன் மகள் என் மனைவி, அவள் எனக்கு சொந்தம். உன் உறவு முறிந்தது. அவளை என்னோடு அனுப்பி வை. உரிமை விட்டான். தவறு. முளையிட்டாய். தேரோட்டி ஓடிவிடு. என் முன்னிருந்து நீ ஓடிவிடு. இல்லை, ஏதாவது இல்லை. அரசே, வாஞ்சி, நில். நில் சொல்லாதே. முன்னமே சொன்னேன், நான் அவள் கணவன். பெண்ணுக்கு கணவன் பெரிதல்ல, பிறந்த குலந்தான் பெரிது. வாழ உதவி வந்த தந்தைதான் பெரிது, வாழ்வழிக்க வந்த கணவன் பெரிதல்ல. சொல்லுக்கு செவிசாய்க்கா மன்னரை வில்லுக்கு இரையாக்கி என்ன பலன்? வீரம் வெளிப்படலாம், ஆனால் காரியம் நடைபெறாது. தாங்கள் வந்தது போல் போகலாம். என்னை பிரிப்பதும் உன் உயிரை பிரிப்பதும் ஒன்றென்று சொன்னவளே, அந்த எண்ணத்தை உன்னை விட்டு பிரித்து விட்டாயா? கணவனுக்கு பிறகுதான் கடவுள் அந்த இந்த நாட்டின் பெண் தர்மம். உன்னாலா பிழைபட வேண்டும்.